இன்றைக்கி நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ இப்போ நிறைய ஐடியாஸாக வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னா இங்கே வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு உள்ள ஒரு சின்ன ரவுண்ட், அப்புறம் இங்கே வந்து நல்லா டார்க்காக கொடுங்க, ஃபுல் டார்க் பண்ணுறேங்க. இப்போ பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னது. ஸோ டார்க்காக கொடுத்துட்டிங்களா? இப்போ இந்த சைடில் டார்க்காக கொடுத்துருங்க. ஓகே, இது இருக்கா? இது வேண்ட ஒரு ரவுண்டு ஆக்சுவலி நான் வரல, சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சும்மா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து முடிச்சிட்டேன். என்னென்னா இந்த சீரி மாதிரி டிஸ்கெல்லாம் ஆக்கணும், அது போட்டு வைப்பாங்க அது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பேஸில் மியூசிக்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? டிஜே டின்னுக்குன்னு. ஸோ அந்த டிஜே தான் இங்கே வைக்க போகிறோம். அப்படியே பட்டையாக கலப்புறோம் நம்ம. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன கமெண்ட் சொல்கிறீங்களோ, இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா, ட்ராயிங் ஐடியாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறேன். இந்த நீங்கள் டூடல் ஐடியாஸ், எந்த மாதிரி ட்ராயிங் பண்ணால் ஐடியாஸ்லாம் கொடுங்க நிறைய. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் இதே மாதிரி நோட் சின்னதாக வரல இடம். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு நோட்டு, அப்புறம் இங்கே வந்து ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வேணாம், அதுக்கு இந்த இடம் வைக்கலாம். ஸோ இது வெர்டிக்கலாக திருப்பிங்க இந்த மாதிரி. ஸோ இங்கே ஸோ பபுள் மாதிரி தான் வரையணும். ஸோ இந்த மாதிரி பபுள் மாதிரி வரைங்க, அப்புறம் டார்க் பண்ணுறோங்க. ஸோ இங்கே சும்மா நீங்கள் மாதிரி சும்மா கிறுக்குனாலே கிறுக்கிறது வேணாம், இந்த மாதிரி சும்மா டார்க் பண்ணியே வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அது பபுள் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அசிங்கமாக ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே வச்சு ஸோ இது இப்படி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே சி மாதிரி பண்ணிடலாம் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கோ, அதான் டிஸ்கோ. ஸோ டிஸ்கோ இங்கே போட்டாச்சு. ஸோ நல்லாவே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ இன்னமும் ஃபில் பண்ணலாம். இங்கே என்னதுன்னா இப்படி ஸோ கொஞ்சம் விசில் சவுண்ட் மாதிரி கேட்கும். அது என்னென்னா அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் பொறுத்துங்க. ராக், ஸோ என்ன பண்ணாலும் ராக்காக பண்ணோம்ல, அதுக்கு தான் இந்த ராக் போட்டாச்சு. ஸோ மிச்சம் கொஞ்சம் இடத்துல, அதாவது இங்கே அதெல்லாம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி நோட்ஸ் அது வரைஞ்சி விட்றீங்க, அழகாக இப்போ தெரியும். ஸோ பாருங்கள், மருதமலை மாமணி கோட் படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ சாரி, சமாதானமாக போகிறேன். ஸோ இங்கே வந்து இது ஒரு நோட்டு, இங்கே ஒரு நோட்டு, அப்புறமா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா ட்ரிபிள் ப்ளஸ் அது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து மைக் வரையலாமா? ஸோ அதுவும் டைப் ஆஃப் மியூசிக் தானே. மைக் மாதிரியா இருக்குது, டவுட்டாக இருக்குது எனக்கு. ஓகே, மைக்கு. ஸோ இங்கே வந்து ட்ரம் ஸ்டிக்ஸ் வரையலாம். முரங்காலங்க ட்ரம்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸு, உடனே முரங்கான்னு அரைக்காதீங்க. ஸோ இது வந்து இப்படி
இங்கேயும் இப்படி. ஸோ ட்ரம் ஸ்டிக்ஸ் இங்கே வரைஞ்சாச்சு, ஆனால் எக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க அந்த சின்ன டூடில். ஸோ வேறு ஏதாவது டூடில் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி. ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த ராக் இருக்குல்ல, இங்கே இந்த மாதிரி கோடு விட்டுங்க, ஜஸ்ட் இந்த சைட்ஸில் மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி. நீங்கள் வெறும் இந்த மியூசிக் டைப்பே பண்ணலாம் இல்லை, உங்களுக்கு என்ன டைப் தோணுதோ அதே பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சைட்லேயே கொடுக்கலாம். ஸோ இந்த சி இதுக்கெலாம். ஸோ இந்த டிஸ்கோவில் என்ன பண்ணலான்னா, டிஸ்கோன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆமாம், டிஸ்கோ தான். ஸோ இங்கே வந்து லைட்டாக ஷேடிங் கொடுத்து, ஷேடிங்ஸ் இந்த ஓ கேப் டி கேப்பில் வரலாம் அந்த மாதிரிக்கு. அப்புறம் இந்த இடம் இருக்கும்ல, இதுக்கு வந்து ஃபுல் பிளாக்கே அடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பிளாக் அடிச்சுட்டு, அப்புறம் இங்கேயும் இருக்கும், அதுக்கும் கொஞ்சம் பிளாக். இது வந்து நான் கலர் பென்சிலே யூஸ் பண்ணல ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், வெறும் பென்சில் தான். என்ன பென்சில்னால் 10B. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்து 10B பென்சில் வரைய ஆரம்பிக்காதீங்க. ஆனால் ஏற்கனவே போட்டு பார்த்ததுனால தான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணதுனால 10B போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் 10B எடுக்கல, ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது HP எடுத்தேன். HP எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுக்கு போனேன். எதுக்குன்னா 8B 6B அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு HB பென்சில் எடுத்து பொறுமையாக வரைங்க, ரஃப் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது மேலே திரும்பி அது மாதிரி ப்ராக்டிஸ் நிறைய பேப்பர் பண்ணுங்கள். அதுக்கு A4 ஷீட் எடுக்காதீங்க, ஒரு சின்ன ஷீட், ஒரு ரஃப் ஷீட்டே எடுங்க. இந்த ஸ்பைரல் ரூல் நோட்டாக இருக்கும்னா அதையும் ட்ரை பண்ணுங்கள், அதையும் ஒரு சிலாட்டி நல்லா வரும். நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த மாதிரி அன்ரூல் நோட்டே எடுத்துங்க. ஸோ இங்கே மைக் வரைஞ்சாச்சு, இந்த டிஜே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெட்ரோ வேணாம், அது இடம் பத்தாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ 8 மினிட் பிளாங்க் ஆயிரும், ஏன்னா இங்கே ஒன்று மாற்றிட்டுருக்கேன். 1 2 3. ஸோ இதுதான் திங்க் கிளியராக நான் நினைக்கிறேன். 8 மினிட். இப்போ கிளியராக இருக்கா? ஓகே, இதான் நம்ம இன்றைக்கி பண்ண டூடல்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸும் தாங்க. ஸோ நானும் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். பாய்.